ஹைடெக் உழவன் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரஷ் கட்டர்லேயே முக்கியமானது பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் தான். ப்ரஷ் கட்டருடைய கார்பரேட்டரை ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணால் கார்பரேட்டரில் டோட்டலாக 16 பாகங்களாக நம்ம இதை பிரிக்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்களே பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி இது ஒரு பார்ட்டு விடாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுருக்கோம். இது எப்படியெல்லாம் அசம்பிள் பண்ணுறதையும் நாங்கள் காட்ட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டருடைய அப்பர் பார்ட்டு. இதில் உள்ளுக்குள்ளேயும் சின்ன ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறது ரெண்டுமே ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸு. பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன தொலைகள் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட ஒர்க் என்னென்னா சின்ன ஹோல் ஒரு கேப் விடாமல் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். பெட்ரோல் வச்சு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஏர் அடித்து சின்ன ஹோல் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பாட்டம் பார்ட் எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். இதுலேயும் ஒரு ஹோல்ஸ் விடாமல் எல்லாத்தையும் பெட்ரோலில் ஃபுல்லாக கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒவ்வொரு ஹோல்லையும் ஃபுல்லாக ஏர் வருதான்னு ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது தான் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். இதில் ஒன்று புல்லட் போகிற ஏரியா ஃபஸ்ட்டு தொலை. அது எப்படியெல்லாம் போகிறதுன்னு நாங்கள் அதை பின்னாடி காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கீழே பபுள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொடுக்க அந்த பபுளோட ஏரியா. இங்கேயும் இந்த சின்ன ஹோலுக்கு அதையும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. தென் இந்த முக்கியமான பார்ட்டு பார்த்திங்கன்னா அப்பர் பார்ட்டில் வர்றது. அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா த்ராட்டிலோட அந்த நீடில் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா பாட்டம் பார்ட்டோட பேக்கிங். இந்த பேக்கிங் இந்த அளவுக்கு நல்லா நல்லா எலாஸ்டிசிட்டியாக லூஸாக இருக்கணும். டைட்டாக இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கெட்டி ஆயிரும். அந்த கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா பெட்ரோலை ஊற வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இதுதான் புல்லட்டு. இந்த நீடில் இருக்குது இல்லைங்களா, அந்த புல்லட் நீடில் தான் பெட்ரோல் அடைச்சிட்டு நம்ம எடுக்கிறது எல்லாமே அந்த சின்ன நீடில் தான் இந்த ஒர்க் எல்லாமே இருக்குது. அது எப்படி போடுறதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. இதையும் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க எல்லாமே. நம்ம டாப் பார்ட் எடுத்துகிட்டு தொலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கோம். இப்போது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். பெட்ரோலில் போட்டு ஏர் அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பேக்கிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 விதமான பேக்கிங் இருக்குது. ஒன்று ஹார்டாக இருக்கும், ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன பேப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்டான பேக்கிங் எடுத்து அதில் கூட ஒரு டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உள்ள அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சேம் இதையும் பார்த்திங்கன்னா அதே டிசைனுக்கு தகுந்த மாதிரி மேலே வச்சு லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து எந்த டிசைனில் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி பேக்கிங் வச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே லைட்டான பேக்கிங் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது அதையும் ஒரு டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு சேம் அதே மேலே உள்ள ஒன்று வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதே மாதிரி சேம் அதே டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த டிசைன் முடிஞ்சுதுங்க. இப்போ அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பாட்டம் பார்ட் எடுக்க போகிறோம். இந்த பாட்டம் பார்ட்டில் சின்ன ஹோல் விடாமல் எல்லாம் க்ளீன் பண்ண சொன்னோம் இல்லைங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெட்ரோலே வாஷ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் இந்த புல்லட் நீடில் எல்லாத்தையும் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புல்லட் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மொத்தம் 2 ஹோல் இருக்கும். கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜில் வர லாங் ஹோலில் ஃபஸ்ட்டு புல்லட்டை உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்ப்ரிங்காக இருக்கும். இதையும் கரெக்டாக அந்த சென்ட்ரலில் ஸ்ப்ரிங் லாக் பண்ணுற ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல அந்த ஸ்ப்ரிங்கை வச்சுருங்க. இதெல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன மைன்யூட் பார்ட்டு, கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். இந்த லாக்காட் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இந்த பின்னை போட்டு ஒரு காடியாட் இருக்கும் தெரியுதுங்களா, அந்த காடி தான் பார்த்திங்கன்னா அந்த
தெரியுது இல்லைங்களா, அந்த காடி தான் பார்த்திங்கன்னா அந்த புல்லட்டில் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இந்த பின்னை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த காடிக்குள்ளே வச்சுட்டு ஒரு ஹேண்டில் ஒரு சின்ன விரல் அதை பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த காடியோட இதில் லாக் ஆகி நிற்கணும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் கரெக்டாக போனதுக்கப்புறம் ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள், சின்ன ஸ்க்ரூ. அந்த சின்ன ஸ்க்ரூ எடுத்து அதில் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணுறது அதே மாதிரி ரொம்ப ஃபுல்லாக டைட் வச்சா உடஞ்சி போயிடும். அளவான டைட் வைங்க, கரெக்டாக டைட் வச்சுக்கங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த ப்ளே செக் பண்ணிக்கோங்க. கீழே அமுத்துனீங்கன்னா பாருங்கள், அமுத்துனீங்கன்னா நீடில் மேலே வந்துட்டு போகும், புல்லட் மேலே வந்துட்டு போகும். தெரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை எடுத்தது எங்கே ப்ளேஸ் பண்ணோன்னா, ஆல்ரெடி நம்ம அப்பர் போர்ஷனை லாக் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, பேக்கிங் போட்டு, அந்த பேக்கிங்கில் இதை நம்ம வச்சு லாக் பண்ணணும். பார்த்துக்குங்க. இந்த பேக்கிங்கோடு எடுத்துட்டு சேம் அதே மாதிரி டிசைன் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு 2 சைடு லாக் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அதே பிளேஸில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம பாட்டம் சைடோட பேக்கிங் எடுத்துக்கணும். பார்த்துக்குங்க, இதுதான் பாட்டம் சைடோட பேக்கிங். இதுதான் கரெக்டாக அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போது இதை மேலே வச்சுட்டிங்க இல்லைங்களா, இப்படி வச்சதை இதை ஒரு ப்ளேஸில் அப்படியே வச்சுக்குங்க. ஜஸ்ட் அப்படியே வைங்க. இப்போ என்னென்னா, கீழே இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இது சின்ன வாசராட் இருக்கும், சின்ன இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இந்த பபுளில் பம்ப் பண்ணியில் உள்ளே வெளியே வராமல் பிடிச்சிக்கிற ஒரு பார்ட்டு. இது எடுத்து மேலே வச்சு நல்லா அமுத்திக்கிங்க, க்ளீன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இந்த பார்ட் இப்படி ஆயிரும். இப்போது இந்த இதை அப்படியே எடுத்துட்டு மேலே வச்சு இப்படி லாக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பபுள் கேப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதுக்குள்ளே பபுளை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூஸை ஆப்போசிட்டில் 2 3 4 இதை வந்து டைட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டல் சைடு இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, ஸ்ப்ரிங் ஸ்க்ரூ, இது வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிக்கங்க. இதோட ஃபுல் டைட் எல்லாமே
என்ஜின் ஆனில் வச்சுட்டு தான் இந்த ஸ்பீடு இந்த காரை இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கார்பரேட்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட் இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ஜின் வந்து முன்னையும் பின்னையும் போகும். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே இந்த சின்ன தொலை தெரியுது பார்த்தீங்களா, ஹோல். இதுக்குள்ளே இந்த சின்ன பார்ட்டை உள்ளே ஃபிட் பண்ணணும். எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, இந்த ஒயிட் கலரில் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஹோல் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணையில் கார்பரேட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பரேட்டரில் இது வந்து என்ஜின் சைடு வர்ற பிளேஸ், ஐ மீன் உள் சைடு வர்ற பிளேஸ், இன்சுலேட்டரில் ப்ளேஸ் ஆகிற பிளேஸ். இது வந்து ஏர் ஃபில்டரில் ப்ளேஸ் ஆகிற பிளேஸ். இப்போ இதுக்குள்ளே நம்ம மாட்டுறப்போ இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில், ஐ மீன் இந்த ஏரியாவில் இங்கே பார்த்துருக்கணும், இன்சுலேட்டரை பார்த்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபியூயல் வந்து வெளியே தெரிக்கையில், ஐ மீன் உள்ள என்ஜின்குள்ளேயே தெரிக்கும். எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். அதில் தொடு, அதை தொடு நல்லா. இந்த சைடு வந்து கரெக்டாக என்ஜினை பார்த்து பாருங்கள், ப்ளேஸ் ஆகிரும் இன்சுலேட்டரில். இனி வந்து பார்த்திங்கன்னா மேலே இது வந்து கார்பரேட்டர் மேலே ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களா, அந்த பிளேஸ். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, எடுத்துட்டு மேலே ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக லாக் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயே லாக் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் லாக் ஆயிடும். இதில் 2 ஸ்க்ரூ போட்டு அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து இந்த 2 ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் சைடு வச்சு இந்த சின்ன வாஷர் வந்து ஏர் ஃபில்டர் சைடு மாட்டுற பிளேஸில் 2 சைடு இருக்கும். இப்படி பாருங்கள், இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டாப்பில் வர மாதிரி, இது உள்ளே போகிற மாதிரி டெக்னிக். அவ்வளோதான், கார்பரேட்டர் ரெடி.